நமஸ்காரம். நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டில் வாராகிக்கு ஒரு தனி சிறப்பிடமே உண்டு. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுரகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்து மக்கள் பேர் வரல எல்லாருமே வாராகியுடைய வழிபாடு மிகச்சிறந்த மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நமக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தவிடுபடியாக மாற்றி வெற்றிகளை மாலையாக தொடுத்து கொள்ள வாராகி எல்லோருக்கும் உதவி செய்திருக்கிறார். அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் வாராகி. பூமியை பிளந்தெடுத்து வெற்றியை மாலையாக கொடுப்பவள் வாராகி. வாராகியுடைய வழிபாடு அப்படின்றது பொதுவாக நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்களும் வாஸ்து வல்லுநர்களும் சொல்கிறது பஞ்சமியில் பிறந்தவங்க வாராகியை வழிபடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், 2 தினங்களிலும் பிறந்தவர்கள் வாராகியை வழிபடுறது சிறப்பான முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மன்னர்கள், ராஜராஜ சோழர் அவர் வாராகிய தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வைத்து வழிபட்ட ஐதீகங்கள் உண்டு. எந்த ஒரு போருக்கு ராஜராஜ சோழன் செல்லும் பொழுதும் வாராகிய வேண்டி வணங்கிட்டு தான் போவார்னு நிறைய குறிப்பேடுகளில் இருக்குது. வாராகிய லலிதாம்பிகையுடைய போர் தளபதி இன்னும் நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வாராகி காமாட்சி அம்மனுடைய போர் தளபதினு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாராகி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இன்னைக்கு எக்கச்சக்கமான கோயில்கள், நிறைய வழிபாடுகள் நிறைந்திருக்குது. ஆனால் நம்ம வாராகியை வழிபடணும் அப்படின்னா சுயம்பு வாராகிகள் அப்படின்றது நம்மளுடைய இந்திய திருநாட்டில் 5 இடங்களில் சுயம்பு வாராகிகள் உண்டு. அதில் முதல் வாராகி, சுயம்பாக தோன்றின வாராகி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய வாராகி சுயம்பு வாராகி. இந்த வாராகிக்குடைய சிறப்பு, இந்த கோயிலில் நம்ம வாராகியை எப்படி வணங்கணும் அப்படின்னா அந்த கோயிலேயே இருக்கக்கூடிய தனித்துவமான வழிபாடு அப்படின்னு சொல்லணும்னா அங்கள் மஞ்சள் அரைத்து அம்மியில் நம்மளுடைய வேண்டிய காரியங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த மஞ்சளை அரைத்து பூசிட்டு வேண்டினோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் எளிதாகவும் குறுகிய காலத்தில் நிறைவேறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வாராகி காசி பாதாள வாராகி, ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகி. இந்த வாராகியை காசிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா வாராகியை பார்க்காம வரவே கூடாது. சுயம்பு வாராகியில் காசி பாதாள வாராகிக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு. நேரடியாக போய் எல்லாரும் உடனடியாக நினச்ச போதில் நினச்ச வாக்கில் பார்க்குறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. இந்த அம்பாள் காலைல 4:30 மணிலேருந்து 7 மணி வரை தான் திறப்பே. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரம் தான். இந்த காசி ஊரையே இந்த வாராகி தான் இன்றைக்கும் காப்பாற்றி வருகின்றாள் அப்படின்ற ஒரு ஐதீகமும் உண்டு. இன்றைக்கும் நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நில மட்டத்திலிருந்து பாதாளத்தில், அதாவது பள்ளத்தில் இருந்து தான் இன்றைக்கும் இந்த அம்பாள் சேவை சாதிக்கிறார். அந்த கோயிலுடைய பட்டர் அவர் ஒண்டி தான் அவர் அந்த காலையில் 4:30 மணிக்கு போய் வாராகிக்கு எல்லா சேவைகளையும் செய்து தரிசிக்கக்கூட முடியும் அப்படின்னா முழுமையாக அவர் ஒண்டி தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த காலையில் 4:30 மணி அளவில் யார் உள்ளே போகிறாங்களோ அந்த மக்களுக்கு மட்டும்தான் சேவை அப்படின்றது உண்டு. அவர்களும் இந்த 2 துவாரங்கள் மூலியமாக தான் இந்த வாராகிய சேவையை பார்க்க முடியும். அவ்வளோ உக்ரமான தெய்வம், நேரடியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்கள் வேண்டின காரியங்களை அந்த பொழுதில் நிறைவேற்றக்கூடியவள் நம்ம காசி பாதாள வாராகி. அடுத்தது நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் திருமால்பூர் பல்லூர் வாராகி ரொம்ப விசேஷமான ஒரு சிறிய வடிவத்தில் இருக்கக்கூடிய வாராகி. இந்த அம்பாள்
நேர் காமாட்சி அம்மனை பார்த்து கொண்டிருந்து தென்கிழக்கில் சேவை சாதிக்கக்கூடிய பல்லூர் திருமால்பூர் வாராகி. அரசாணி அம்மன்னு பேர் இந்த அம்மாவுக்கு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும், நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சண்டை சச்சரவு உறவினர்களோடு கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா விஷயத்துக்கும் இந்த அம்பாள் இன்றைக்கும் பெரிய பெரிய ஒரு மாற்றங்களையும் சிறந்த வெற்றிகளையும் கொடுக்குறா அப்படின்றது இந்த வழிபடுகின்ற மக்களுடைய ஒரு கருத்து. இந்த அம்பாளை வழிபடணும் அப்படின்னா பஞ்சமி அன்னைக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாழை இலையோட தேங்காய் 2ஆக உடைத்து, அல்லது பூசணி பழத்தை, பூசணிக்காயை, இந்த பூசணின்றது பரங்கிக்காய் கிடையாது, பூசணிக்காயை 2ஆக உடைத்து அதில் நல்லெண்ணெயை சேர்த்து திரி வைத்து விளக்கேற்றி வழிபடுறது அப்படின்றது இந்த அரசாணி அம்மன் பல்லூர் வாராகியுடைய சிறப்பு. இதுவும் வந்து சுயம்பு வாராகிகளில் ஒன்று. காமாட்சி அம்மனுடைய போர் தளபதி. அடுத்தது நேபாள் வாராகி. இந்த அம்பாள் ஒரு சின்ன ஐலாண்டில், தீவில் சுற்றி ஏரி தண்ணீரால் சூழப்பட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய தால் வாராகி அப்படின்றது பேர். ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகி. இந்த அம்பாளை நீங்கள் வழிபட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து, அதாவது உங்களுக்காக போராடுவாள். உங்களுக்காக உங்களுடைய எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சக்திகளை படைத்த இந்த நேபாள் வாராகி அவ்வளோ சிறந்த தால் வாராகி. நீங்கள் இந்த ஊருக்கு நம்ம போனோன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய காரியங்கள் பூர்த்தி ஆகிடும், தேவைகள் நிறைவேற்றப்படும். நீங்கள் நினச்ச பொழுதில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவள் இந்த நேபாள் வாராகி. அதுக்கு அடுத்ததாக தஞ்சாவூர் பெரிய கோவில் சுயம்பு வாராகி. இங்கே தான் ராஜராஜ சோழன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தன்னுடைய ஒவ்வொரு போர் புரிதலுக்கு முன்னாடியும் இந்த வாராகியை வழிபட்டு வெற்றியை சூடினார் அப்படின்றது உண்மை. ஜென்ரலாக நீங்கள் வாராகியுடைய வழிபாட்டில் எப்பயுமே அந்த அம்பாளுக்கு மாலை சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மாதுளம் பழத்துடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பழங்களையும் மாலையாக தொடுத்து அந்த அம்பாளுக்கு நீங்கள் சாத்துறீங்க அப்படின்னும் பொழுது கழுத்தில் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி உறுதியிட்டு அறுதியிட்டு திண்ணமாக்கப்படும். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாள். வாராகிக்கு எப்பயுமே நிலத்துக்கு கீழே விளையக்கூடிகின்ற எந்த பொருளையுமே நீங்கள் வந்து படையலாக வைத்து வழிபடுறீங்க அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு விஷயம், உகந்தியான ஒரு விஷயம். ரொம்ப இஷ்டத்தோடு அந்த அம்மா வந்து வாங்கிக்கிறதா ஐதீகம். ஏன்னா அந்த அம்பாளே எப்பயுமே வந்து பூமியை பிளந்து உடைத்து நம்மளை வந்து அரவணைச்சு காப்பாற்றுவாள் அப்படின்றது தான் உண்மையும் அதில் இருக்குது. ஆகையால் வாராகியுடைய வழிபாடு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விலக்கி காத்துக்கொள்ளும். நான் சொன்ன இந்த 5 வாராகிகள், சுயம்பு வாராகிகள், வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த 5 தளத்தில் நீங்கள் போய் உங்களுடைய காலடி படுற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் திண்ணமாக ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.